வணக்க நண்பர்களே, நான் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆர்டிஐ அண்ட் லீகல் ஃப்ரண்டோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிறேன். நான் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நம்ம போன வீடியோவில் மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, யார் அப்பாயிண்ட் பண்ணுறா, எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, யார் எடுக்கிறாங்கள அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். என்ன ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என்ன டியூட்டிஸ் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் என்ன ஆர்டிகல் சொல்லப்படுறதெல்லாம் பார்க்கலாம். சரியா? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்டிகல் 169 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சேஸ் தட் மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில் and they are the upper house of the state legislature. ஸோ ஒரு ஸ்டேட் லெகிஸ்லேச்சரில் அவங்க அப்பர் ஹவுஸ் லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில், அவங்க கீழே லோயர் ஹவுஸ் தான் மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ அவங்களுக்கு மேலே இருக்கிற கவுன்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் பண்ணுற ஒர்க்கு, அரசாங்கம் எப்படி வேலை செய்யுது, ஹவு த கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங், த ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒழுங்காக பண்ணுறாங்களா, எல்லாமே பக்காவாக கரெக்டாக ப்ரோட்டோகாலாக ப்ராக்டிக்கலாக ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லி அதை சர்வலன்ஸாக வாட்ச் பண்ணுவாங்க. எம்எல்சிக்கு அந்த சட்டத்தை உடைக்கிறதுக்கோ, கவர்மெண்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கோ, இல்லை கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு உரிமை கிடையாது. ஒரு கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, மக்கள் போடுற ஓட்டுனால அந்த கட்சி மூலிமா ஜெயிச்சு, அந்த கட்சியோட லீடர் யாரோ அதோட மெஜாரிட்டி பார்த்து கவர்னர் மூலிமா அப்பாயிண்ட் பண்ணி முதலமைச்சர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டேக் ஓவர் அந்த கவர்மெண்ட் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கோ அதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்படி தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மக்கள் மூலிமா தே ஆர் elected, nominated by the people, not by the MLC. ஸோ அதனால் எம்எல்சியோட வேலை என்னென்னா, ஒன்லி வாட்ச் பண்ணுறது, டு enact the laws, இல்லை பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை அப்ரூவ் பண்ணுறது, லா enact பண்ணுறது, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை அப்ரூவ் பண்ணுறது. மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டை லுக் அவுட் பண்ணுறது, எப்படி வேலை செய்கிறாங்க. இதுதான் எம்எல்சியோட டியூட்டிஸ். அவங்களுக்கு லிமிடெட் பவர் தான் இருக்குது. எந்த கவர்மெண்ட்டையும் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் பிரேக் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை கிடையாது. அப்போது அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ எம்எல்சி எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, யார் அப்பாயிண்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர், ஸ்டேட்டில் இருக்கிற கவர்னர் தான் அதுக்கு முக்கியமான ஆள். கவுன்சிலுக்கும் ஸ்டேட் லெவலில், சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, லோக்சபா, ராஜ்யசபாவுக்கு அவங்க மெயின். ஸோ நம்ம அந்த டாபிக் வேண்டாம், ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் மட்டும் பேசுவோம். ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அப்பர் ஹவுஸ், அசம்பிளி லோயர் ஹவுஸ். ஸோ அப்பர் ஹவுஸில் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா, லோக்கல் பாடிஸ் இருக்காங்கல்ல, லோக்கல் பாடி இருக்காங்க, அப்புறம் டீச்சர்ஸ் இருக்காங்க, அப்புறம் இவங்களாம் இருக்காங்க, ஸ்பெஷல் நாலேஜ் பர்சன்ஸ் இருக்காங்க, அல்லது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்குரிய ஆட்கள் இருக்காங்க, முக்கியமான ஆட்கள்லாம் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது. ஸோ லோக்கல் பாடியில் இருக்கிற ஆளுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் முனிசிபாலிட்டிஸ், கார்பரேஷன், வில்லேஜ் பஞ்சாயத், டவுன் பஞ்சாயத், இவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. அசல் மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்காக இந்த மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க. ஏதாவது டீச்சர் இருக்காங்க, நல்லா குவாலிஃபைட் டீச்சரு, நல்ல ஒரு நாலேஜ் இருக்கவங்க, சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி ஆட்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அது தேர்ந்தெடுக்கிறது பார்த்தீங்கன்னா கவர்னர் எடுப்பாங்க, கவர்னர் தான் அவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஆட்கள்லாம் நாமினேஷன் பண்ணி எடுப்பாங்க. அதை அசம்பிளியில் கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவங்க இல்லாமல் முக்கியமான ஆட்களை கவர்னர் ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் இருக்குது, நல்ல ஒரு அந்த ஒர்க்கில் கரெக்டாக அதை டேக் ஓவர் பண்ணி அதை பார்க்குற கேப்பபிலிட்டி ஆஃப் பர்சன், நல்ல ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் பர்சன், நல்ல ஒரு எக்ஸ்பர்ட், நாலேஜபிள் எக்ஸ்பர்ட் பர்சன் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி, அட்மினிஸ்ட்ரேஷனை வாட்ச் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஆட்களை தான் கவர்னர் தேர்ந்தெடுப்பார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அதில் எம்எல்சிக்கு எத்தனை வயசில் அவங்க ஸ்டார்ட் பண்ண முடியும், மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு எப்படி பண்ண முடியும். முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில், மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி மினிமம் ஏஜ், அதான் மினிமம் ஏஜ் அபவ் 18 மேஜராக இருக்கணும். மினிமம் ஏஜ் 25 மினிமம் ஏஜ் இருந்தால் மட்டும்தான் நாமினேஷன் போட முடியும். எம்எல்சியில் 25 கிடையாது, 30 மினிமம் ஏஜ் 30 இருந்தால் தான் நீங்கள் நாமினேஷனே போட முடியும். அதுக்கு எம்எல்சி கவுன்சிலுக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எம்எல்சியோட ஒர்க்கு. அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் பிரேக் பண்ணுறதுக்கும் உரிமை கிடையாது. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை பப்ளிக்கோட
ஏதாவது ஒரு லா வந்து எனாக்ட் பண்ணுறாங்க கொண்டு வராங்கன்னா அதில் வந்து அவங்க பார்க்கணும், லுக் அவுட் பண்ணணும். சர்வேலன்ஸ் ஆஃபீஸர் மாதிரி எம்எல்சிங்கிறது கரெக்டாக அவங்க எப்படி பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஒழுங்காக போயிட்டுருக்குதா, அதை வாட்ச் பண்ணுறது தான் அவங்க வேலை. அவங்க வாட்ச் பண்ணி அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் எந்த முக்கியமான அதிகாரி இருக்காங்களோ, ஸ்பீக்கர் இருக்காங்களோ, கவர்னர் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குற ஹெட் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. எம்எல்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் வந்து 5 years, எம்எல்சி பர்சன்ஸ்க்கு 6 years இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம இதுதான் பார்த்துருக்குறோம். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லாம் என்னது, என்ன பவர் இருக்குது, எப்படி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.